வெல்கம் டு நித்திய பயணம். இது ஊழியர்களின் அனுபவம். பிரியமானவர்களே, இந்த தொடர்ச்சியாக நாங்கள் ஒவ்வொரு வாரமும் ஐரோப்பா தேசத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வரும் தேவதாசர்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை தந்து கொண்டிருக்கிறோம். அந்த ரீதியிலே நெதர்லாந்து நாட்டிலே இருக்கிறதான இந்த ஆர்னெம் என்று சொல்லப்படுகிற பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வரும் அருமையான தேவ மனிதன் பாஸ்டர் நிஜன் எங்கள் மத்தியில் இருக்கின்றார். அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எவ்விதமாக அவரை அழைத்து இந்த ஊழியத்தை கொடுத்து இந்த பகுதியிலே தேவ ராஜ்யத்தை கட்டியிருக்கிறார் என்பதை குறித்து நாங்கள் பேசப் போகிறோம். அதற்கு முன்பதாக அவரை நான் ஸ்ரீலங்கா தேசத்துக்கு அழைத்து கொண்டு சென்று அவருடைய வாழ்க்கை அனுபவத்தை குறித்து நாங்கள் பேசுவோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். Praise Lord, praise Lord. உங்களை சந்தித்து ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் இவ்வளவாய் பெருக பண்ணியிருக்கிறார். இந்த நெதர்லாந்து நாட்டிலே கர்த்தர் உங்களை கிருபையினாலே ஊழியத்தை கொடுத்து, குடும்ப வாழ்க்கையை கொடுத்து நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படியானால் இந்த காலத்தில் நீங்கள் செய்கிற ஊழியத்தை குறித்து பேசுகிறதுக்கு முன்பதாக ஸ்ரீலங்காவில் நீங்கள் எப்படி பிறந்து எப்படி வளர்க்கப்பட்டீர்கள், உங்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கையை குறித்து பேசி அப்புறமாக நாங்கள் ஊழியத்தை குறித்து பேசுவோம். நிச்சயமா. நான் ஸ்ரீலங்காவில் எங்களுடைய பூர்வீகம் ஆஹ், எங்களுடைய பரம்பரையாகவே அனுராதபுரம் என்ற இடத்துல தான் எங்களுடைய பூர்வீகமான இடம். எங்களுடைய பூர்வீகமான மதம் இந்து மதம். நாங்கள் இந்துக்களாக வாழ்ந்து கொண்டு இருந்தோம். என்னுடைய தகப்பனாருக்கு சொந்த தியேட்டர் அனுராதபுரம் இருந்தது. நியூ விஜயேந்திரா என்ற பெயர், அது மிக பிரசித்தமானது. அது மட்டுமல்லாமல் ஏராளமான வயல்கள், காணிகள், சொத்து எல்லாம் அவருக்கு இருந்தது. அப்போ நான் வந்த அந்த தகப்பனாருக்கு 7 பிள்ளைகள். நான் 6வது மகனாக நான் பிறந்தேன். அங்கே பிறந்து இளமக்கால கல்வியெல்லாம் என்னுடைய சொந்த ஊரில் நான் படித்தேன். பின்பாக உயர் படிப்புக்காக ஜெஃப்னா இந்து காலேஜ், யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் போர்டிங்கில் இருந்து படித்தேன். நன்றாக படித்தேன். ஆச்சரியப்படுற அளவுக்கு வீட்டில் எல்லாருமே மிகுந்த சந்தோஷப்பட்டார்கள் என்னுடைய பெறுபேறுகளை பார்த்து. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு மிக மிக ஆர்வத்தை உண்டு பண்ணினது சைவ சமய பாடமும் தமிழும். இந்த ரெண்டும் எனக்கு 100க்கு 1 2 தான் குறை. அப்போ நான் அதை விரும்பி நான் கற்றுக்கொண்டு தேவாரங்கள், திருவாசகங்கள், அவருடைய அர்த்தங்கள் நான் மிகவும் நேசித்தேன். அந்த நாட்களில் பள்ளி பருவத்தை நினைக்கும் பொழுது, போர்டிங்கில் நாங்கள் இருக்கும் பொழுது, வெள்ளிக்கிழமை 4 மணிக்கு எழுப்பி குளித்து நாங்கள் வருங்காலோட நல்லூர் கோயிலுக்கு நடந்து போய் அங்கே பூஜையில் முடித்து நாங்கள் திரும்பி வர வேண்டும். அப்படி ஒரு இந்து பக்தியில் வளர்க்கப்பட்டவன், தமிழ் படித்தவன், மற்ற பாடங்கள் எல்லாம் எடுத்து உயர்கல்வி வந்தது. இப்படி நல்ல ஸ்போர்ட்ஸ் செய்தேன். நான் கிரிக்கெட் பிளேயர், ஓப்பனிங் பவுலர் லெஃப்ட் ஹேண்ட் காலேஜில். இப்படி எல்லா துறைகளிலும் நான் ஆண்டவருடைய கிருபையினால், கடவுளுடைய அருளால் நான் முன்னேறி கொண்டு வந்தேன். இந்த காலங்களை குறித்து பேசுகிற பொழுது உங்களுக்கு எத்தனை வயது இருக்கும்? நீங்கள் அந்த படிப்புகளை முடிக்கிற காலம்? நான் 1972ஆம் ஆண்டு ஜெஃப்னா இந்து காலேஜில் போய் நான் சேர்ந்தேன். அப்பொழுது எனக்கு 58 என்று சொன்னால் 72 என்று பார்க்கும் பொழுது 14 15 வயசில் நான் இருந்து அங்கே அட்வான்ஸ் லெவல் மட்டும் படித்தேன். 8ஆம் வகுப்பில் இருந்து அட்வான்ஸ் லெவல் மட்டும் படித்து, பிறகு என்னுடைய வாழ்க்கையில் சில சரிவுகள் ஏற்பட ஆரம்பித்தது. மேலே படிப்புகள் வர வர நான் நட்புகள், எனக்கு பிழையான நட்புகளை நான் தேர்வு செய்து கொண்டேன். அதனால் பிழையான வழிகளில் போனபடியினால் படிப்பு என்னுடைய குறைஞ்சு அப்படியே ஆட்ட ஆரம்பித்தது. அதுக்கு பின்பாக 77ஆம் ஆண்டு மிகப்பெரிய ரயட்ஸ் உண்டு, ஒரு மிகப்பெரிய இனக்கலவரம் உண்டாயிற்று எங்களுடைய ஊரில். இப்போ இனக்கலவரம் உண்டானபடியினால் எங்களுடைய எல்லாத்தையும் நாங்கள் விட்டு விட்டு யாழ்ப்பாணம் வர வேண்டி வந்ததால் பள்ளிக்கூடத்துக்கு போர்டிங்கை கட்டுறதுக்கு பணம் இல்லாமல் போச்சு. அதனால் நான் பள்ளிக்கூடம் மாற வேண்டிய கட்டம் வந்தது. ஸ்கந்தவர் உதயா குழைச்சி சுண்ணாகம் என்று ஸ்கந்தா, அதில் நான் அட்வான்ஸ் லெவல் செய்கிறதுக்காக அதில் தெரிவு செய்யப்பட்டேன். அங்கேயும் நல்லா படித்து கொண்டிருக்கும் பொழுது, கூடா நட்பு ஒழுக்கத்தை கெடுமென்றபடி இந்த கவலையில்
இவ்வளோ பெரிய வீடெல்லாம் எரிஞ்சு போச்சு. வாகனத்தை எரிச்சிட்டார்கள். துரத்தப்பட்டுட்டோம் அங்கேருந்து. சரியான மன நோவும், துக்கத்தால எனக்கு படிப்புல இன்ட்ரெஸ்ட் வர இல்ல. அதனால நான் குடிக்கு அடிமையாயிட்டேன். குடி, புகைத்தல் இப்படி பல பாவங்களுக்கு. இப்படியே போனபடினால என்ற உயர் படிப்பு மேற்கொள்ள இல்லாம போயிட்டு. அப்ப இந்த கட்டத்தில என்னுடைய தகப்பனார் பார்த்தார், மற்ற பிள்ளைகள் நன்றாய் படித்து நல்ல பதவியில இருக்கிறாங்க. நல்ல வொர்க் பண்றாங்க. இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸா இருக்கிறாங்க. இவன் மட்டும் இப்படி இருக்கிறானே என்று சொல்லி தியேட்டரை இவனுக்கு பொறுப்பு குடுப்போம். ஆரம்பத்திலே குடும்பத்திலே நல்ல படித்து பெறுபேறுகள் பெற்ற ஒருவர், இப்பொழுது படிப்பு குறைந்து விட்டது என்று சொல்லி இவருக்கான இடம் தியேட்டர் தான் என்ற முடிவுக்கு வந்தாயிற்று. அப்புறமா என்ன நடந்தது? அதாவது நன்றாய் படிச்சு இனி அட்வான்ஸ் ரோல் இனி என்னால எடுக்க முடியாது. அப்ப என்னுடைய சில செய்கைகள் எல்லாம் வீட்டுக்கு தெரிய வந்தபடியினால, அவங்க இனி மேற்படிப்பு குடுக்கறதுக்கு விரும்பவில்லை. என்னுடைய அக்கா அந்த சுண்ணாத்துல திருமணம் ஆனபடியினால, அவரோட நான் இருந்தபடியினால, என்னுடைய நடவடிக்கை எல்லாத்தையும் என்னுடைய தாய் தகப்பனுக்கு அறிவித்து, இப்படி ஒரு இவர வச்சிருக்க கஷ்டமா இருக்கு. இவர் சொல்வழி கேட்கிறார் இல்லை. ம். நான் இவர் ஒரு குழப்படியான ஆளா இருக்கு. எவ்வளோ ஏசினாலும், திட்டினாலும் இவன் இத சொல்ல, அப்ப சரி இவருக்கு தியேட்டர குடுப்போம். அப்ப திருந்துவார். ஒரு தொழில குடுப்போம்ன்னு. அப்ப நான் இங்க வந்துட்டேன். அனுராதபுராவுல தியேட்டர மேனேஜ்மென்ட் பண்றதுக்காக வந்த பொழுது, அப்பொழுது உங்களுக்கு எத்தனை வயது? அப்ப கிட்டத்தட்ட ஒரு 22, 23 வயசுல சொல்லுங்களேன் பார்க்கலாம். 80ஆம் ஆண்டு வந்து பிறகு அதில ஒரு 2 இயர்ஸ் மேனேஜ்மென்ட்டுகள், அட்மினிஸ்ட்ரேஷன்கள் இதெல்லாம் நான் பார்க்கும் பொழுது, கை நிறைய காசு. உங்களுக்கு தெரியும். ஸ்ரீலங்கா தியேட்டர் என்று சொன்ன படம் பொன் முட்டை போடும் அதான் வாத்துன்னு சொல்லுவார்கள். அதாவது 4 ஷோ ஓடும். ரீல மாட்ட வேண்டியது தான். அந்த பாட்டில் ஓடும். அடிச்சு பிடிச்சு வந்து பார்ப்பார்கள், எல்லாம் செய்வார்கள். நிறைய காசு, கை நிறைய காசு. மற்றது காசு குடுக்கணும்னா இன்றைய குடி எல்லாம் ஹை. காலையிலேருந்து மாலை வரைக்கும் நான் குடிச்சு கொண்டே இருப்பேன். அதனால பல கெட்ட தொடர்புகளும் ஏற்பட்டுச்சுது. நான் சொல்ல விரும்பல. துன்மார்க்கமான இந்த தியேட்டர்னா உங்களுக்கு தெரியும். 4 பேர் 5 பேர் வருவாங்க. இப்படியே என் வாழ்க்கை சீரழிஞ்சு போய் நான் ஒரு அல்கோஹலிஸ்ட்டா போயிட்டேன். அதாவது காலையில நான் கோப்பி குடிக்கிறது இல்ல. நான் இதுதான். அப்போ இந்த ஸ்டாஃப்க்கே தெரியும். நிஜய் மாத்தியான்டா இன்றைக்கும் சொல்லுவாங்க. நான் போனேன்னா கண்டேன். நிஜய் மாத்தியான்ட்டு. அப்ப மாத்தையாட்ட பாக்கியத்துன்னா ஹரி என்று அப்படி இப்படி சொல்லிக்கொண்டு அப்படி குடிச்சு போட்டு நான் அப்படி தலைகீழாக இருந்த வாழ்க்கை. அதுக்கு பிறகு 83ஆம் ஆண்டு திரும்ப ஒரு குழப்பம் உண்டாகி தியேட்டரை எரிச்சு போட்டாங்க. அப்போ அதுலேயும் எனக்கு வழி இல்லை. அதெல்லாம் மெஷின் எல்லாத்தையும் வந்து எரிச்சு போட்டார்கள். அது திருப்பி நீ கட்டி மெஷின் வாங்குறேன்டா உட்பட்ட செலவு அதுக்குரிய முடியாது. அதுக்கப்புறம் என்ன செய்யலாம், திரும்பவும் நான் கொழும்புக்கு வந்துட்டேன். கொழும்புக்கு வந்த நேரம் இந்த அப்பயும் நான் ஒழுங்கில்லாமல் என்ற வாழ்க்கையில் நான் நடந்து கொண்டிருந்தபடினால இவனை பிடிச்சி எங்கேயாவது வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவோம். அப்போ என்னுடைய அண்ணன் ஒரு டாக்டராக இருந்தவர் கொழும்புல. அவர் வந்து என்ற கண்ணை பரிசோதித்து சொன்னார், ரத்தமெல்லாம் குறைஞ்சி போச்சு, கண் வேற நிறம் அடிக்குது, நீ கிட்டத்தில் ரத்தம் கக்கி சாக போகிற, உன்னை ஈரல் டேமேஜாக போய் கொண்டிருக்கு, அதனால் நீ இங்கே சாக வேண்டாம், நான் எங்கேயாவது அனுப்பி விடுறேன், எங்கேயாவது கண் முன்னுக்கு சாகாமல் எங்கேயாவது போய் சாகு. இப்போ அம்மா கெஞ்சினா இவனை எங்கேயாவது அனுப்பிடுங்க, வீட்டுக்கு முன்னுக்கு சரியான பிரச்சனை. அப்போ உங்களுக்கு தெரியும், கொழும்புல வாலிபர்கள் நடந்து திரியும் பொழுது போகும் பொழுது போலீஸார் விசாரணை கொண்டு போகிறது வாரது எல்லாம் அந்த பெரிய பயங்கரமான காரியம் என்றபடினால உடனடியாக அவனை வெளியில் போட்டுருவோம். ஏன்னா நான் ஒரு சண்டியனாகவும் இருந்தேன், கோவக்காரனும் சண்டியனும் பயம் இல்லாமல். இந்த காசு பணம் பெருமை எல்லாம் இருந்தபடியால் யார் எனக்கு கதைக்கலாம்னு போட்டு எத்தனை பேருக்கு நான் அடிச்சும் இருக்கிறேன் சண்டைக்கெல்லாம். அல்லது இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் படிப்படியாக உங்களோட எல்லா தோல்விக்கு மேலே தோல்வி கண்டு கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலைமை உங்களுக்கு அமையுது. இப்பொழுது இந்த படிப்பும் இல்லை, வேலையை ஒன்று பார்த்து அதுவும் இல்லை, எல்லாம் நஷ்டமாகி போயிட்டு கொழும்புக்கு வாரீங்க. திரும்பவும் கொழும்பில் இனக்கலவரம் ஏற்படுது. அப்பொழுது அந்த சூழ்நிலைமையில் எப்படி உங்களுடைய
வெளிநாட்டு பயணத்தை நீங்கள் மேற்கொண்டீங்க? கொழும்புல போய் அந்த கொட்டகைனா அந்த இடத்துல இருந்தோம். அதில் இருந்து அங்கே அது தம்பியிட மாதிரி பண்ணின அவங்களோட வீடு. அப்போ அது எங்களோட சொந்த வீடும் இல்லை. அப்போ நான் அதில் போய் பக்கத்தில் அதில் ஒரு பார் இருக்குன்னு பின்னேறமே நல்லா குடிச்சிட்டு பறிச்சு போட பாருவேன். அப்போ அங்கே இருக்க வீட்டுக்காரருக்கும் ஒரு 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 அசௌரியமாக இருந்துச்சு. இவர் என்ன இப்படி நல்லா தண்ணியில் குடிக்கிறார் வாரார், இதனால் வீட்டில் அப்படி இப்படி என்ற ஒன்று தான் என்னை பிடிச்ச எப்படியாவது வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவோம் என்றதுக்காக எங்களோட அண்ணன்ட்ட போய் கேட்ட இடத்துல அவர் சரி, நான் உன்னை அனுப்பி விட்றேன், நீ போய் சாகுற நீ வெளிநாட்டில் போய் செத்துக்கோள், பிழைச்சால் வெளிநாட்டில் பிழைச்சிக்கோள், இந்த ரெண்டில் உண்டு என்று அவர் கொஞ்சம் பணம் எனக்கு உதவி செய்து ஜெர்மனுக்கு அனுப்பி விட்டார், ஈஸ்ட் பெர்லினுக்கு. ஓகே. ஈஸ்ட் பெர்லினுக்கு வரும் பொழுது நான் ஈஸ்ட் பெர்லினில் வந்து அப்படியே ஈஸ்ட் பெர்லின்லேருந்து நான் வெஸ்ட் பெர்லினுக்கு வந்து பிறகு ஜெர்மனுக்குள்ளாக வந்து ஹோலண்டுக்கு வந்துட்டேன் நான். இல்லை, நீங்கள் அந்த அந்த காலத்திலே உங்களுக்கு புதிதாக ஒரு வாழ்க்கை, அல்லது முன்னால் ஜெர்மனுக்குள்ள வருகிற பொழுது புதிய பாசை, புதிய மக்கள் எல்லாமே உங்களுக்கு புதிதாக இருந்திருக்கு. அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி நிச்சயமாக நிச்சயமாக அதாவது எனக்கு எல்லாமே ஒரு புது உலகம் மாதிரி இருந்துச்சு. ஆமா. அதாவது புது உலகம் என்று சொல்லும் பொழுது நீங்க வாழ்ந்த விரக்தி, சமூகம். வாழ்க்கை வாழ்க்கை எனக்கு விரக்தியாக போச்சு. ம். வாழ்க்கை எனக்கு விரக்தி, வாழ விருப்பமும் இல்லை. எனக்கு பல கேள்விகள், மன நோவு, வேதனை, ஏன் இது சம்பவிச்சது, ஏன் இந்த நிலைமைக்கு நான் ஆளானேன் என்ற ஒரு கேள்வி எனக்கு என்ன வந்தது என்று. அப்போ அதே சமயம் விரக்தி, வாழ்க்கையில் எனக்கு வாழவே விருப்பம் இல்லை டோட்டலி. அதனால் குடிச்சு கொண்டே இருந்தேன். போய் போகிற வர வீடுகளில் இருந்தால் அவங்கள்ட்ட கெஞ்சி கேட்பேன், எனக்கு ஏதாவது பியரை வாங்கித்தான், வைனை வாங்கித்தான், குடிக்கத்தான், என்னால் இருக்க இல்லாதுன்னு சொல்லி. அவை வாங்கியிருக்கிற கொஞ்சம் காசுக்கெல்லாம் குடிச்சு பறித்து கொண்டே எப்படி போயிட்டேன். இந்த நேரத்தில் தான் நான் ஒரு எண்ணம் வந்தது, நான் வெளிக்கிட்டு அதாவது ஃப்ரான்ஸுக்கு போவோம்ன்ட்டு தான் வெளிக்கிட்டு போனேன் ஈஸ்ட் பெர்லினில் இருந்து. போகிற வழியில் அப்படியே ஒரு எண்ணம் வந்துட்டது, ஜெர்மன் ஹனோவரில் இறங்கிட்டேன். இறங்கி என்ன செய்யலாம்னு யோசிக்கும் பொழுது தான் ஒன்றுமே எனக்கு வந்து ஒரு பைத்தியம் மாதிரி. டிக்கெட் எடுத்துருக்கிறோம் ஃப்ரான்ஸுக்கு, பாரிஸுக்கு. ஆனால் ஹனோவர் என்ற ஜங்ஷனில், ஜெர்மன் ஜங்ஷனில் நான் இறங்கிட்டேன். ஏதோ என்ன இறங்கும் மாதிரி வந்து இறங்கிட்டேன். என்னால் பயணிஞ்சே விருப்பம் இல்லாமல் போச்சு. இறங்கின கையோட என்ன செய்யலாம்னு யோசிக்கிற நேரத்தில் தான் அப்போ என்னுடைய ஒரு கசின் பிரதர் அம்சத்தில் இருக்கிற ஹோலண்டில், அவர்கிட்ட ஞாபகம் வந்துச்சது. சரி, அவர்கிட்ட ஒருக்கா போய் பார்ப்போம்ண்டு என்று தான் நான் ஹோலண்டுக்கு அடுத்த ட்ரெயின் ஏறி அப்படி வந்துட்டேங்க. ஒரு போர்டரில் வந்து அப்புறம் போர்டர்லேருந்து இங்கே காரில் கொண்டு வந்து விட்டாங்க. என்னுடைய கசின் பிரதரை விட்ட காரில் கொண்டு வந்து விட்ட உடனே அப்புறம் அந்த கார் காசு அவன் தான் பே பண்ணான் எனக்கு போர்டரில். அப்புறம் அதுலேருந்து நான் ஆம்ஸ்டர்டத்தில் வந்துட்டேன். ஆம்ஸ்டர்டத்தில் வந்தால் என்னால் கைகாலெலாம் நடுங்குது, உதறுது, கையில் காசு இல்லை, உதறுது. அப்போ இதை பார்த்து அவனுமே இறக்கப்பட்டு எனக்கு அது வாங்கி தருவான் குடிக்கிறதுக்கு. இப்படி அப்போ இப்படியே இருக்கிற நேரத்தில் தான் இந்த எனக்கு நிறைய காசு அந்த நேரம் கொண்டு பதிஞ்சினாங்க. அது உங்களுக்கு அசைலம், அதாவது அகதி பிரச்சனை நிமித்தமாக போய் பதிஞ்சு இந்த விசா கேட்போம். அப்போ எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியாது, எப்படி கேட்குறது, என்ன கேட்குறது, ஐ ஹவ் நோ ஐடியா, ஒன்றும் தெரியாது. அப்போ என்னுடைய பாஸ்போர்ட்டை எடுத்து வச்சுக்கொண்டு என்னுடைய கசின் பிரதர் இன்னொரு அட்வைசர்கிட்ட போயிட்டு சொன்னார், பிளான் பண்ணார், இந்த டேட்டுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி சும்மா எல்லாம் பொய் சொல்லுங்கன்னு. உட மிலிட்ரி அங்கே கொண்டு போனது, அங்கே அடிச்சு எல்லாம் பொய்யை சொல்லி தள்ளுங்கன்னு. அப்போ நானும் அவங்க சொல்லி தந்தபடியே போய் சொன்னேன், எனக்கு இப்படியெல்லாம் சித்திரவதை நடந்தது, நான் இப்படியெல்லாம் நடந்தது, என்ன உதைச்சது, அடித்தது, புகை போட்டது, கட்டி தூக்குனது, எழுதி விட்ட பெரிய பந்தி. அதை கொடுத்த அந்த அதிகாரி இப்படி வச்சுட்டு பார்த்துட்டுருக்குறார், இன்னும் இப்படி நடந்திருக்காண்டு எங்கட வாசியில் எழுதணும். அப்போ சரியண்டு போய் சொல்லியாச்சு. இந்த நேரத்தில் தான் நான் அம்சத்தில் இருந்து எனக்கு 1000 கில்டன் கொடுத்தாங்க. அந்த நேரம் ஒரு மாதம் 1000 கில்டன். அது இப்போத்தையபடி 500 euro கிட்ட வரும், நல்ல காசு. அப்போ அதை வாங்கி குடித்ததை மிச்சம். ரூமுக்கு பே பண்ணுவேன். 4-5 பேர் இருந்த ஒரு ரூமில் கொஞ்சம் காசு தான் நல்லது பாஸ்டர். இப்போ உங்களுக்கு இந்த
வாழ்க்கையில் வந்து நீங்கள் மீண்டும் ஜெர்மனியில் இருந்து இப்பொழுது ஹொலண்டில் வந்து வாழ்க்கை அழிக்கிறதும் கூட ஒரு நோக்கமாக மனசில் இருந்து கொண்டாலும் அசைலத்துக்காக நீங்கள் இப்பொழுது விசாவுக்காக வெயிட் பண்ணுறீங்க. உங்களுக்கான ஒரு விசா நடவடிக்கை எப்படி மேற்கொள்ளப்பட்டு விசா உங்களுக்கு கிடைக்குது? எந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு இந்த விசா கிடைக்குது? எனக்கு விசா கிடைக்கல. எனக்கு ரிஜெக்ட் பண்ணிக்கொண்டே இருந்தாங்க. இப்போ ரிஜெக்ட் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்தில் கடைசியாக இவங்கள் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இனி அம்சத்தில் நிறைய தமிழர்கள் கூடிக்கொண்டு இருக்குது. ஏனெண்டா காசு கூட கொடுக்குறபடியால் நிறைய பேர் வந்து சேர்ந்துட்டாங்க போய் போய். அப்போ அந்த முனிசிபாலிட்டி முடிவெடுத்தது, அரசாங்கமே இவங்க எல்லாரையும் கேம்புக்கு அனுப்புவோம். அப்போ தான் கேம்ப் சிஸ்டம், எங்கட காலத்தில் இந்த கேம்ப் சிஸ்டம் தொடங்குது என்று என்ன கேம்புக்கு போக சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் நிறைய மணி, அதை கடைசி ஒரு பேலன்ஸ்லாம் இருந்து சேர்த்து தந்து கிட்டத்தட்ட ஒரு 1700 யூரோ கிட்ட தந்து, நீங்கள் இந்த நான் இருக்கிற பட்டணம் உள்ள கேம்புக்கு போங்கன்னு. ஆனால் நான் மேலும் என்ன செய்தேன், இதை வச்சுக்கொண்டு கனடா போகிறதுக்கு நான் திட்டம் போட்டேன். ஆனால் உங்களுக்கு சரி வரல. கனடா போக திட்டம் போட்டேன்டா அப்போ அந்த நாட்களில் இந்த பாஸ்போர்ட் மாற்றி போகக்கூடிய சந்தர்ப்பம் இருந்துச்சு. ஃபோட்டோ மாறி ஒட்டி எங்கட அந்த காலம் ஒரு இப்போ நான் பேசுகிற 35 வருஷத்துக்கு முதல். அப்போ என்ன போல் இருக்கிற இன்னொருவர் இந்த சுரினாம் என்று சொல்லப்பட்ட சவுத் அமெரிக்கா அந்த மாதிரியான ஆக்களுடைய பாஸ்போர்ட்டுகளை வாங்கி, அவங்க எங்களை போல இருப்பாங்க. இந்த இந்தியன் சுரினாம் என்று சொல்லுவோம், எங்களை போல இருப்பாங்க. அப்போ அவங்களோட ஃபோட்டோவை காசு கொடுத்து வாங்கி ஒட்டி கொஞ்சம் டொலர்ஸையும் காட்டி ட்ராவலர்ஸ் செக்கையும் காட்டுனா விசா கிடைக்குது. அது ஓப்பன் விசா சுரினாமுக்கு. ஏனெண்டா அது ஹோலண்டருடைய இதாக இருந்துச்சு, கொலனியாக இருந்தபடினால. அப்போ விட்டுறாங்க. அப்போ அந்த காசை வச்சு கொண்டிருக்க ஒரு நண்பன் வந்து சொன்னான், அது இங்கேக்கெல்லாம் நீங்கள் போகாதீங்க, இங்கே ஒரு நல்ல அட்வொகேட் இருக்கிறார், அவர்கிட்ட கொடுப்போம்னு பார்த்தா. நல்லது பாஸ்டர். நாங்கள் இதை குறித்து தொடர்ந்து பேசுறதுக்கு முதல் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நம்முடைய உங்களுடைய வாழ்க்கையில் எவ்விதமாக ஆண்டவர் இந்த விசாவை கொடுத்து இந்த பட்டணத்தில் வைத்திருந்து இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனை மாற்றிருக்கேன்னு நாங்கள் பேசுவோம். நேர்களை இதுவரை அருமையான ரெவரன் நிச்சன் அவருடைய வாழ்க்கையிலே ஸ்ரீலங்காவிலே அனுராதபுரத்திலே அவருடைய வாழ்க்கையை ஆரம்பித்தவர் படிப்படியாக பல பாடுகள் மத்தியிலே அவர் இப்பொழுது மரணத்தை நோக்கி போகிறது போன்ற உணர்வோடு கூட வந்தார். ஆனால் கர்த்தர் அவரை சந்திக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு அமைகிறது. இவர் ஹொலண்டிலே இப்பொழுது அவருக்கு விசா கிடைக்கிறதுக்கான காலம் வருகிறது. தொடர்ந்து பார்ப்போம் எவ்விதமாக அவருடைய விசா கிடைத்தது, இங்கே எப்பொழுது தன்னுடைய ஆண்டவருடைய அன்பை அறிந்து வாழ்க்கை ஆரம்பித்தார் என்று சிறு இடைவெளிக்கு பிறகு நாங்கள் பார்ப்போம். சிறு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நித்திய பயணம் தொடரும். வெல்கம் பேக் டு நித்திய பயணம். இது ஊழியர்களின் அனுபவம். பிரியமானவர்களே, இப்பொழுது ரெவரன் நிஜன் அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இலங்கையிலிருந்து அவர் இப்பொழுது நெதர்லாண்டை நோக்கி அவர் வருகிறார். இங்கே தன்னுடைய விசா காரியத்துக்காக ரொம்ப பாடுபடுகிறார். அவர் கனடா போகிறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுகிறதாய் குறித்து நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது தொடர்ந்து எவ்விதமாக இவருடைய விசா இங்கே கிடைக்கிறது, அவருடைய வாழ்க்கையில் எவ்விதமான ரட்சிப்பு கிடைக்கிறது, கர்த்தர் ஊழியத்தில் எப்படி அவரை அழைத்தார் என்பதை குறித்த கேள்விகளை நாங்கள் அவரிடத்தில் கேட்க போகிறோம். பாஸ்டர், இப்பொழுது உங்களுடைய விசாவுக்கான காரியங்கள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ரொம்ப கேம்பில் இப்பொழுது இருக்கிறீங்க. அடுத்த கட்டமாக நீங்கள் கனடா போகிறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டதாக சொன்னீங்க. கனடாவுக்கான முயற்சி என்ன ஆயிற்று? எப்படி உங்களுக்கு விசா கிடைத்தது? அது ஏமாந்து போயிட்டார். அதை சொல்லுவார்கள் ஹை கிளாஸ் பிஸ்னஸ் என்று சொல்லுவார்கள். இந்த மாதிரி நாடுகளில் நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லி ஏமாற்றி அப்படியே போவார்கள். அத்தாட்சி இல்லை, ஒரு ப்ரூஃப் இல்லை, ஒன்றுமில்லை, அவ்வளவுதான். அப்போ நான் வந்துட்டாருனேன். இந்த இடத்துல எந்த இடத்துக்கு நான் போகக்கூடாதோ போக வேண்டாமென்று என்னுடைய கசின் பிரதர் சொன்னாங்களோ அதே இடத்துக்கு நான் இங்கே வந்துட்டேன். அந்த இடத்துக்கு நான் வரும்பொழுது சொன்னார்கள், கடைசி மட்டும் இந்த ஆர்னம் என்ற பகுதியை மட்டும் நீங்கள் கேட்காதீங்க, கேட்குறாரு தான் எங்களோட பக்கத்தில் இருக்கிற ஒரு கேம்ப் இருக்குது, அம்ஸ்டர்டாம் ஒன்று இருக்குது, ஹார்லம் இருக்குது, அங்கே கேளுங்கன்ட்டு தான் என் கசின் பிரதர் அட்வைஸ் பண்ணி சொன்னார்கள். நான் சரியண்டு அப்படியே வந்து இங்கே பக்கத்தில் இருக்க அந்த ஆஃபீஸ் அந்த போலீஸில் போயிட்டு சொன்னால் நான் இப்படி கேம்புக்கு போக போகிறேன்ட்டு சொன்ன உடனே அவர்கள் கேட்டார்கள், விச் கேம்ப் டு யூ லைக் டு கோ, எந்த கேம்புக்கு போக நீ விரும்புகிறாய் என்று. அந்த நேரம் என்ற வாய் லொக்காயிட்டு. அவங்க என்ன சொல்லி கொடுத்தார்களோ அது சொல்லாதபடிக்கு நான் தடுமாற்றம், என்னால் ஒரு ஒரு திகைப்பு, ஒரு விரைப்பு மாதிரி ஆன்சர் சொல்லிடலாமல். அவங்க 2 மட்டுக்கு தான் கேட்குறா, என்ன சொல்லு. அப்போ உடனே சொல்லிட்டேன் இந்த கேம்புக்கு போகணும். இதே அவங்களுக்கு வேணாமன்னாங்கன்னா அதுக்கு போகணும். நான் போய் அவங்களுக்கு சொன்னேன், என் கசின் பிரதர்ஸுக்கு சொன்னோன்னே பேசினாங்க, நீங்களே இங்கே இருங்க, இனி நான் உங்களை பார்க்க வர மாட்டோம்,
இங்கே இருந்து உங்களோட வாழ்க்கையை பாருங்கன்ட்டு அவங்க பேக்கை தூக்கி போட்டு அவங்க போயிட்டாங்க. அந்த போயிட்டார். பிறகு நான் இங்கே கேம்புக்கு வந்த பிறகு தான் எனக்கு கேள்வி எழும்பிச்சது, கடவுள் இருக்கிறாரா, கடவுள் எங்கே? நான் ஒரு பக்தி உள்ள இந்து குடும்பத்தில் பிறந்தேன். சைவ சமயம், இந்து சமயம் எல்லாம் நன்றாக படித்தேன். தேவாரம், திருவாசகம், அது மட்டுமல்ல மற்றவர்களுக்கு கூட நான் போதிக்கிற அளவுக்கு நான் இருந்தேன். சில நேரத்தில் சமயப்பாடு டீச்சர்ஸ் என்னட்ட கேட்பாங்க, விஜேந்திரன் இந்த இடம் இது யார் சொன்ன ஏது சொன்ன என்னட்ட கேட்பாங்க. அவ்வளோ தூரத்துக்கு நான் இருந்தேன். அப்போ என்னுடைய பெற்றோர்கள் சொல்லுவார்கள், உனக்கு வேலை இல்லாட்டிலும் நீ ஒரு ஐயராக போகலாம், உனக்கு இவ்வளோ சர்டிஃபிகேட் இருக்குது. சைவ பரிபாலன சபை, விவேகானந்த சபை ஸ்ரீலங்கா சர்டிஃபிகேட்ஸ் ஒவ்வொரு வருஷம். அவள் என்ன பரியாசம் பண்ணுறது இப்படித்தான். அப்போ எங்களுக்கு ஒரு சொந்த கோவிலும் இருந்தது. எங்களோட அன்றாதபுராவில் சொந்த கோவில், ஒரு பிள்ளையார் கோயிலும் இருந்தது. அதில் தான் பக்தி. நாங்கள் இந்த மாதிரியான ஒரு பக்தி நிலைமை உள்ள ஒருவருக்கு இப்பொழுது ஒரு கேள்வி ஆரம்பிக்குது, கடவுள் உண்மையாகவே இருக்கிறாரா அப்படின்னு. அந்த கேள்வி எழும்பின பொழுது உங்களுக்கு எப்படி அது பதில் கிடைத்தது? நான் எழுப்பிக்கிட்டேன், கடவுள் ஒருவர். நான் கேம்பில் படுத்துக்கொண்டு, அங்கே இருக்க நிறைய பேர் இருந்தார்கள், அழுக்கால் சத்தங்கள், அதுகள் இதுகள், நம்முடைய பையங்கள் பொடியங்கள் எல்லோரும் இருந்தார்கள். நான் அப்படியே பின்னுக்கு தலைமாட்டில் கையை வச்சு கொண்டு என் வாழ்க்கை அண்ணாந்து பார்த்து கொண்டு பெட்டில் இருந்து கொண்டு, இது கடவுள் ஒன்று இருக்கா, தெய்வம் ஒன்று இருந்தால் ஏன் என்ற வாழ்க்கையில் இப்படி இருக்குது? நான் நேசிக்காத தெய்வங்களா, சொல்லாத மந்திரங்களா, சூரிய நமஸ்காரம் செய்வேனே அப்படி செய்வேன் என்றெல்லாம் நான் வாழ்க்கையில் பழைய நினைத்து கொண்டு கடவுளே இல்லை என்ற ஒரு முடிவுக்கு நான் வருவேன். இதெல்லாம் பொய் என்ற மாதிரி என்ற சுகமும் கெட்டு போய், என்னுடைய பலமும் போய், நான் அந்த நேரத்தில் என்ன பார்த்திங்கன்னா ஒரு அப்போவே ஒரு 60-70 வயசு மாதிரி அப்படி இருந்த ஒரு கோலம், அப்படி ஒரு நராங்கிய கோலம். எனக்கே என்ற கண்ணாடியை என்ற ரூபத்தை பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை. அவ்வளோ கண்ணெல்லாம் விழுந்து அப்படி இப்படி. அந்த நேரத்தில் தான் நான் கடவுள் ஒன்று இருந்தால் எனக்கு ஒரு வாழ்வு தந்தால் நல்லா இருக்குமே என்று நான் திங்க் பண்ணுறேன், கடவுள் இருக்கிறாரான்னு. அந்த நேரத்தில் தான் இந்த நாட்டை சேர்ந்த ஒரு டச் மனிதரை ஆண்டோர் அவருடைய சாட்சி அது ஏவுனார் கேம்புக்கு போச்சு. அவருடைய ஏவுதலின்படி இங்கே வந்தார். வந்த இடத்துல என்னை பார்த்தார். நான் கேம்பில் இருந்து சிகரெட்டையும் குடித்து அப்படியே சுந்து போயிருந்தேன். சும்மா கதை கொடுத்தார். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ற கவலையை மறக்கிறதுக்கு எனக்கு என்னால் தாங்கிலாமல் இருக்குது, ஒரு மியூசிக் பழக்கி விடுங்களாண்டு. அப்போ சொன்னால் நான் கிட்டார் அடிப்பேன், கிட்டார் பழக்கி விடுறேன். அதில் ஒரு அறிமுகம் வந்துச்சு. அந்த கிட்டார் பழக போய் அவர் என்ன செய்ய ஆரம்பித்தாருண்டா, 2-3 கிளாஸ் போக அவர் கேட்டார், நீ என்ன மதம் என்று கேட்டார். நான் சொன்னேன், நான் இந்து மதம் என்று. பெருமையாக சொன்னேன், இந்து மதம். நான் அவரை கேட்டேன், நீங்கள் என்ன மதம் என்று. அவர் சொன்னார், நான் எம் கிறிஸ்டியன்டா. அப்போ நான் அவர் சொன்னேன், உங்களுடைய மதத்தில் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் இருக்கிறார், ஆனால் எங்களுடைய மதத்தில் 30 கோடி தேவர்கள் இருக்கிறார்கள், ஏராளமான இருக்கிறார்கள். நீங்கள் ஒரு ஆளை வச்சுக்கொண்டு இவ்வளோ தம்பட்டம் அடிக்கிறீங்க அங்கே சொல்லி நோட்டீஸ் அடிச்சு, நாங்கள் பாருங்கள் அமைதியாக இருக்கிறோம் என்று சொல்ல 63 நாயன்மாரெலாம் இருக்கிறார்கள் என்று சொன்ன உடனே அவர் கொஞ்சம் யோசிச்சு போட்டு கேட்டார், இப்போ அவங்கள எங்கே இந்த 63 நாயன்மார் எல்லாரும் என்று கேள்வி கேட்டார். அதுதானே அவெல்லாரும் எங்கே டெட்? ஓ அப்போ கேட்டால் இயேசு கிறிஸ்துவங்க அவரும் சிலுவையில் மறித்தார் தானே என்று. எனக்கு கிறிஸ்தவத்துக்கு சம்பந்தமே இல்லை. உடைய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்குறதை நாங்கள் பார்த்துருக்குறோம், அவரும் சிலுவையில் மறித்தார் தானே என்று. மறித்தார், பட் ஹீ இஸ் லிவிங் என்று சொன்னார். அந்த லிவிங் என்று சொன்னோன்னு என்னுடைய உள்ள ஒரு வசஞ்சிச்சு. வாட் இஸ் லிவிங்? எஸ் இஸ் லிவிங். அவர் உயிரோடு இருக்கிறார். எப்படி தெரியுமென்று சில சாட்சிகளை சொன்னார். அப்போ எனக்கு ஒரு லைஃப் தர முடியுமா? இப்போ என் கையில் நடுங்குது, என்ன நான் அட்கோலிஸ்ட்டு, என்னால் பாரம் ஹெவி, என் வாழ்க்கையில் பாரம் கூடி போச்சு, எங்கே இறக்கி வைக்கிறது தெரியாது. அப்போ எனக்கு ஒரு லைஃப் தருவாரா இயேசு கிறிஸ்துன்னு? நீயே கேள் அவர்கிட்ட. உண்மையாக கேட்டேன், உயிரோடு இருக்கிறார் உண்மையாக. அப்போ தான் அவரோட சேர்ந்து நான் முழங்கால் படிக்கிட்டு, இயேசுவே நீர் உண்மையான தெய்வமானால், எனக்கு ஒரு வாழ்வு தருவீரானால், நான் உறுதியாக பற்றி பிடிப்பேன், நான் உண்மை பின் செல்வேன். அவ்வளவு தான் சொன்னேன். அவ்வளோ, இயேசுவே எனக்கு ஒரு லைஃப் தருவீர்களானால் நான் உண்மைக்கு உண்மையாக இருப்பேன். அந்த ராத்திரி எனக்குள்ள ஒரு வல்லமை வந்துச்சு. அந்த நிமிஷம் வல்லமை வந்தது தான் தாமதம். என்னுடைய கை கால் எல்லாம் என்ன செய்ச்சு, அப்படியே அந்த நடுக்கமெல்லாம் போய் எனக்கு குடிக்கிற விருப்பம் வெறுத்து போச்சு. சிகரெட்டோ குட்டிவோ வெறுத்து போய் பார்க்குறதெல்லாம் எனக்கு அற்புதமாக தெரியுது. முந்தி செத்த கண்கள், குடிகார கண்கள், நான் பார்க்க முடியாத மேலே பூவை பார்த்தா அழகாக தெரியுது, மனுஷனை பார்த்து அழகாக தெரியுறான், வானத்தை பார்த்து அழகாக தெரியுது. எனக்கு ஒரு ஆச்சரியம், இது என்ன இது இப்படியெல்லாம் பார்க்க எல்லாம் அழகாக தெரியுது, சத்தம் பாட்டுகள் இனிமையாக கேட்குது.
மக்களை பார்த்தா ஒரு அன்பு வருகுது, மனதுருக்கம் வருகுது. பயந்து போய் அவர்கிட்ட கேட்டேன், என்ன சுவிசேஷம் சொன்னவர்கிட்ட, இப்படி நடக்கும் பொழுதுன்னு அவர் சொன்னார், ஆண்டவர் உன்னை தொட்டிருக்கிறார், நீ மீண்டும் பிறந்திருக்கிற ஆவியினால், பயப்படாத. பிறகு நான் போய் வர்ற நேரத்திலலாம் என்னோட பக்கத்தில் ஒருவர் இருப்பதாக எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஒரு ஆள் பின்னுக்கு இருந்தால் பக்கத்தில் எனக்கு ஒரு மாதிரி திரும்பி திரும்பி பார்ப்பேன். கேம்பில் பெட்டில் படுத்திருப்பேன், ஒருவர் நிற்கிற மாதிரி பார்ப்பேன், யாரப்பான்னு. குளிக்க போனால் பின்னுக்கு ஒருவர் ஃபாலோ பண்ணுற மாதிரி. பயந்து போய் இவர்கிட்ட கேட்பேன், இப்படி ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது, அனுபவம் வருகுது, இதுக்கு என்ன காரணம்? ஆண்டவனோட இருக்கிறார். அதுக்கு பிறகு எனக்கு நல்ல ஒரு விருப்பம், ஒரு ஆண்டவரில் பைபிள் வாசிக்க ஆரம்பித்தேன், ஜெபித்தேன். ஜெபிக்கும் பொழுதெல்லாம் வந்த சந்தோஷம், மனமகிழ்ச்சி, பூர்ணமான விடுதலை, பூர்ண விடுதலை. சத்தியத்தை அறிவியல் சத்தியம் விடுதலையாக கொண்டபடி இயேசு கிறிஸ்து என்ற வாழ்க்கையில் வந்த ஒரு அனுபவம், அந்த நாள் மறக்க முடியாத நாள். மகிழ்ச்சிக்கு சொல்ல, அதாவது அந்த நேரத்தில் நான் சொல்லுவேன், இந்த உலகத்தில் நான் ஒருவன் தான் மகிழ்ச்சிக்குரியவன். அப்படி இருந்துச்சு. எனக்கு கேம்பை பற்றியும் கவலை இல்லை, காசை பற்றியும் கவலை இல்லை, எந்த இதை குறித்தும் கவலை இல்லை, ஒன்றுமே இல்லை. எனக்கு மிகுந்த சமாதான மனமகிழ்ச்சி, பாரமெல்லாம் போயிட்டு. ஆம் பாஸ்டர், கர்த்தர் ஆச்சரியமான முறையில் உங்கள் வாழ்க்கையை தொட்டு இருக்கிறார். இந்த தொடுகையினால் ஏற்பட்ட அந்த மனமாற்றம் ஆண்டவருடைய அன்பை ருசி பார்க்க செய்தது மட்டுமில்லாமல் அவருடைய வார்த்தையை நீங்கள் கற்றுக்கொள்ள உங்களை தூண்டினது. இதுக்கு அடுத்ததாக படிப்படியாக உங்களுக்குள்ளே நீங்களும் மற்றவர்களுக்கு இதே இயேசுவை காட்டணும் போல் உங்களுக்குள்ளே தோன்றி இருக்குது. அப்படியானால் அந்த உணர்வு உங்களுக்குள்ள எப்படி வந்தது? நீங்கள் எப்படி மற்றவர்களுக்கு நற்செய்தி சொல்லுகிறவராய் மாறினீர்கள்? எந்த சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் உங்களை ஊழியத்துக்கு என்ன பிரித்தெடுத்தார்? கேம்பில் நான் இருக்கும் பொழுது எனக்கு கிடைச்ச சந்தோஷம், மனமகிழ்ச்சி, சந்தோஷத்தை என்னோட இருந்தவட்ட பகிர்ந்து கொண்டேன். அப்போ அவங்க எல்லோரும் என்ன பார்த்துருக்குறாங்க, காலையும் மாலையும் வைன் போத்தலோடு இருக்கிறவர் இப்போ வைன் போத்தலை காணையில் பைபிளோடு இருக்கிறார், இப்போ பைபிளோடு இருக்கிறார். இப்போ என்ன ஆச்சரியம், போய் அண்ணன் நீங்கள் போயில்லையா கல்லுக்கண்ணுன்னு சொல்லுவாங்க, கல்லுக்கு போயில்லையான்னுவாங்க. நான் விட்டாச்சு. இப்போ என்ன நடந்து உங்களுக்கு? இயேசு விடுதலை ஆக்கிட்டார். என்னென்ன மதம் மாறிட்டீங்களான்னு? மதம் மாறையில் உண்மையான ஒரு கடவுளை கண்டுட்டேன், நீங்களும் வாங்க, அங்கே போய் வந்து நாங்கள் ஜெபிக்கிற இடத்துல உங்களுக்கும் விடுதலை கிடைக்கும், உங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும், வாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்தோம். பெரிய எதிர்ப்பு வந்தது. டேய் நீ தாயை விற்றவனடா, நீ எங்கட இதை விற்றவனடான்ட்டு ஊர்பட்டு சொன்னாங்க. நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பேன், அவ்வளோதான். நான் ஒருவரையும் விற்கவும் இல்லை, என்னுடைய தாய் தான். ஆனால் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்பதை பயப்படாமல் தன்னந்தனியாக சொல்ல ஆரம்பித்தேன். எல்லாருக்கும் பல கேம்புகளுக்கு போய்ட்டு சொல்ல ஆரம்பித்தேன். ஜனங்கள் வந்தார்கள், சுகமடைஞ்சார்கள், விடுதலை கிடைச்சார்கள், வந்தார்கள். சின்ன கூட்டமாக ஆரம்பித்தோம். அப்படியே வளர்ந்து இப்போ முழுக்க சபையில், அநேக சபையில் உருவாகிருக்கு. நல்லது. இப்போ நீங்கள் ஒரு கூட்டத்தில் போய் நீங்கள் கூடி ஜெபிக்கிற ஒருவராக நீங்கள் ஆரம்பித்தீங்க. இப்பொழுது நீங்களே அந்த குழுவை நடத்துகிற ஒருவராக மாறுறீங்க. எப்படி அந்த அழைப்பு உங்களுக்கு கிடைக்குது? நீங்கள் எப்படி ஒரு தலைவனாக கூட்டத்தை நடத்துகிற ஒரு ஊழியக்காரனாக உங்களுக்குள்ள அந்த அபிஷேகம், அந்த வழிநடத்தல், கர்த்தர் உங்களை பிரித்தெடுத்தார் எப்படி நீங்கள் சரியாக புரிந்து கொண்டீங்க? ஆண்டவர், நாங்கள் அப்போ டச் சபைக்கு தான் இவங்களை கூட்டி கொண்டு போனது. அப்போ அங்கே போனால் நான் மொழிபெயர்ப்பேன், மற்ற மொழிபெயர்ப்பார், நான் இங்கிலீஷ்லேருந்து தமிழில் மொழிபெயர்ப்பேன். அப்போ அதனால் ஜனங்கள் மத்தியில் அது திருப்தி. அப்போ என்ன செய்கிறதுன்னு சொல்லி போட்டு நாங்கள் என்ன செய்தோம், அப்படியே தனியாக கூடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் என்று சொல்லி அப்படியாக தனியாக கூப்பிட்டு ஜெபம் பண்ணி கொண்டு ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தியிருந்தோம். அப்போ வர வேண்டிய பிரசங்கி வரையில்லை. அப்போ கூட்டத்தில் ஆயத்தப்படுத்தி வர வேண்டிய பிரசங்கி வரவில்லை என்று சொன்ன உடனே நான் தடுமாறி என்ன செய்கிறேன்னு, ஏராளமாக கூட்டம் வந்துட்டுது. அந்த நேரம் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டால் என்ன செய்கிறேன்னு சொல்ல, ஆண்டவர் என்ன நீயே பிரசங்கம் பண்ணட்டமா. பைபிளை நான் திறந்த உடனே, ஆண்டவரே இந்த நாளில் வந்திருக்கிற ஜனங்கள் ஏமாந்து போகக்கூடாது, வார்த்தை பிரசங்கம் உடைய கட்டத்தில் நான் வந்திருக்கிறேன், எனக்கு வார்த்தை ஒன்று தாருமென்று திறந்த பொழுது அதில் வசனம் ஒன்று எனக்கு வந்தது. மத்தேயு சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரத்தில், அது முதல் இயேசு மனம் திரும்பங்கள் என்று பிரசங்கம் பண்ண தொடங்கினார். அது முதல் அன்றைக்கு நான் எடுத்துக்கொண்டு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த வார்த்தை, அதில் போய் நான் ஜனங்கள் மத்தியில் பிரசங்கம் பண்ணினேன். அப்போ பிரசங்கம் பண்ணி முடிய ஜனங்கள் வந்து கேட்டார்கள், இவ்வளவு காலம் எங்கப்பா இருந்தீங்கன்னு. ஏன்னா நான் மொழிபெயர்த்து கொண்டா இருந்தேன். என்னுடைய நண்பர், என் ஆவிக்குரிய தகப்பனை நடத்தினவர், அவர் இங்கிலீஷில் பிரசங்கம் பண்ணுவார், நான் தமிழில். ஆனால் அந்த நாளில் ஒருவரும் இல்லாதபடினால் அவர் வரமாட்டேன்னுட்டார். அந்த நேரத்தில் வந்த ஜனங்கள் ஏமாந்து போகிறார்களே ஞாயிற்றுக்கிழமை என்று. அன்றைக்கு நான் அப்படியே அழைக்கப்பட்டு, கர்த்தருடைய வார்த்தையை பேச அழைக்கப்பட்டு, அப்படியே ஜனங்கள் தொடப்பட்டு, ஒப்பு கொடுக்கப்பட்டு, ஞானஸ்நானம் எடுத்தெடுத்து மக்கள் பெருகி சபைகள் நிறைய உண்டாயிட்டு. நல்லது பாஸ்டர், உங்களுடைய அந்த மனம் திரும்புதலுக்குரிய அந்த செய்தி ஆண்டவர்
பேதுருவை கொண்டு மக்கள் மத்தியிலே பேசின அதே போன்ற ஒரு வார்த்தை 3000 மக்கள் ஒரே நாள் மனம் திரும்ப செய்தது போல உங்கள் வார்த்தையை கேட்டு மக்கள் மனம் திரும்புவதாக படிப்படியாக நாளாந்த மாற்றத்தை கொண்டு வந்தது. திருச்சபை ஒரு கூட்டமாக கூடிக்கொண்டே இருக்கிறது. நாம் தொடர்ந்து பேசுவோம். கர்த்தர் எவ்விதமாக உங்களுடைய திருச்சபையை உருவாக்கினார், எப்படி திருச்சபை வளர்ந்தது, எவ்விதமாக நீங்கள் பெயரை சூட்டினீர்கள் என்று சிறு இடைவெளிக்கு பிறகு நாங்கள் பேசுவோம். நேயர்களே, இதுவரை ரெவரண்ட் நிஜன் அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எவ்விதமாக அவரை கேம்பில் இருக்கிற பொழுது சந்திக்கிறார், அவருக்குள்ளே ஒரு தேவ வல்லமையை கர்த்தர் வைக்கிறார், ஆவியானவருடைய பிரசன்னம் அவருக்குள்ளே இருந்ததினாலே ஒரு நாள் அவர் பேச ஆரம்பிக்கிற பொழுது மக்கள் மத்தியில் ஒரு மனம் திரும்புதல், நாளாந்த மக்கள் சபைக்கு ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். இவ்விதமாக எவ்விதத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை பெருக செய்தார் என்பதை குறித்து சிறு இடைவெளிக்கு பிறகு நாங்கள் பேசுவோம். சிறு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நித்திய பயணம் தொடரும். வெல்கம் பேக் டு நித்திய பயணம். இது ஊழியர்களின் அனுபவம். பிரியமானவர்களே, ரெவரண்ட் நிஜன் அவர்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை குறித்து நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். இப்பொழுது எங்களுக்கு பின்புறமாக தெரிகிறது, இந்த ஹிட்லருடைய காலத்திலே ஹிட்லருக்கும் கூட்டுப்படையினருக்கும் இடையே ஏற்பட்ட இறுதி யுத்தம் நடந்த இடம்தான் இந்த பாலம். அது கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைன் நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த இடத்திலிருந்து கர்த்தர் எவ்விதமாக இவருடைய வாழ்க்கையிலே இருந்த போராட்டங்களை தாண்டி அவர் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெற்றி பெற்று திருச்சபையை நிறுவி கர்த்தர் எவ்விதமாக இவருடைய ஊழியத்திலே முன்னேற்றத்தை கொடுத்தார் என்பதை குறித்து நாங்கள் பேசப்போம். பாஸ்டர் சொல்லுங்கள். உங்களுடைய பிரசங்கத்தை கேட்டு மக்கள் திருச்சபைக்குள்ளே வரத் தொடங்கினார்கள், அநேக நாளுக்கு நாள் பெருகினார்கள். எவ்விதமாக உங்களுடைய திருச்சபை அமைப்பு வளர்ந்தது, எப்படியான ஒரு பெயரை நீங்கள் திருச்சபைக்கு சூட்டினீர்கள்? ஆண்டவர் கொடுத்த வசனத்தோடு கூட நான் பிரசங்கம் பண்ணி அப்படியாக மக்களால் நான் ஒரு போதகராக தெரிந்து கொள்ளப்பட்டுட்டேன். நான் யாருமே என் தலையில் கையை வச்சு எனக்கு ஒரு ஆர்டினேஷன் கொடுத்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தோ இந்த பைபிள் ஸ்கூலுக்கு நான் போனதும் இல்லை, ஆண்டவரின் அனுபவம் இல்லை. எல்லாமே ஆவியானவர் எனக்கு கற்பித்தார். வேதத்தில் பல கேள்விகள் எனக்குள்ளாக வரும். நான் அதை கேட்டு ஆராய்ந்து அப்படியே ஜனங்கள் மத்தியில் தேவைக்கேற்பபடி பேசும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். கல்விமானி நாவை எனக்கு தருவீர் என்று கேட்டபடி அப்படியே ஆண்டவர் தந்தருளி இன்று வரைக்கும் ஆண்டோடைய கிருபையினால் இதை என்னால் ஒன்றும் இல்லை, தேவைக்கேற்ப பேசுகிறேன். ஜனங்களை பைபிள் ஸ்டடி கொடுத்து மிகுந்த விளக்கத்தை கொடுத்து அநேக ஊழியக்காரர்களும் இருக்கிறாங்க. அப்போ இப்படி வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் ஒருவர் வந்து சொன்னார், என்னை அண்ணன் அந்த இடத்துல கூப்பிடுவார்கள். இப்போ தான் பாஸ்டர்னு கூப்பிட்றாங்க. எனக்கு அந்த அண்ணன் கூப்பிட்றது நல்லா பிடிக்கும். அப்போ ஒரு சகோதரங்கள் மாதிரி. இப்போ அண்ணே நான் ஒரு பாட்டு படிக்க வேண்டாம், ஒரு சகோதரன் சரி படியப்பாண்டு. இப்போ சபையில் அப்போ அவர் அந்த யோவான் 8:12 அந்த வசனம், நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான்றத அப்படியே ஒரு ராகத்தோடு பாடினான். தன் சுயராகத்தில் மனதில் தொட்டுச்சுது. அண்டையிலேருந்து இந்த பாட்டு சபைக்கு ஜீவ ஒளி என்ற பேர் ஆண்டர் கொடுத்த மாதிரி உடனே அந்த பேரை வச்சு அண்டையிலேருந்து ஜனங்கள் எல்லாருக்கும் நான் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், நாங்கள் ஒளியாக இருக்க வேண்டும், மக்களோட நீங்கள் பழக வேண்டும், எங்களோட ரட்சிப்பை சொல்ல வேண்டும், தைரியமாக ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்ற ஒரு தரிசனத்தை கொடுத்து இந்த நாளிலும் அவர்களுக்கு ஊழியம் செய்து கொண்டு வார். வாலிபர்களுக்கு ஒரு சவாலாக நான் பேசுகிறேன். வாலிப வயதில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாட்டி புற என்ன வாழ்க்கை. ஆண்டவருக்கு வயது போன பிறகு அவ்வளோ ஒன்றும் பிரயோசப்பட போகிறது இல்லை. அதனால் வாலிப வயதில் நீங்கள் எவ்வளோ உங்களோட சிருஷ்டிகரை நினைகின்றபடி உங்களுடைய முழு திறமையோடு ஆண்டவருக்கு செய்தீங்கன்னா ஆண்டு சந்தோஷப்படுவார் என்றெல்லாம் சவால் பிரசங்களை செய்து அதனால் அநேக பேர் தொடப்பட்டு ஞானஸ்தானம் பெறப்பட்டு சபைகள் வளர்ந்து அப்போ எல்லா சபையில் நாங்கள் ஒன்றாக சேர்ந்த முடியாதபடியினால் எங்களுடைய வசதிக்காக மக்களை பராமரிக்கிறதுக்காக அந்தந்த சிட்டிகளில் சபைகளை உருவாக்கி, அதுதான் பைபிள் சொல்லுது, அந்தந்த சிட்டிகளுக்குள்ளே உருவாக்கி மூப்பர்களை தெரிவு செய்து அவங்களை நடத்தும்படியாக விட்டு நான் ஒரு சூப்பர்வைசராக, கண்காணியாக, ஒரு மூத்த சகோதரனாக நான் அவர்களை சுற்றி பார்த்து அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து இந்த மாதிரியாக வளர்ந்து வருகிறேன். அந்த பாணியில் தான் புருசலில் சபை, பெல்ஜியத்தில் 2 சபைகளும், ஹொலண்டில் நெதர்லாண்ட்ஸில் 4 சபைகளுமாக ஆண்டோடைய கிருபையினால் சபைகள் பக்தி விரித்து அடைந்து தலை தோங்கியது. ஆமாம் பாஸ்டர், இந்த திருச்சபைகளுடைய வளர்ச்சி நடைபெற்று கொண்டு இருக்கிற அதே நேரத்திலே சபையில் நீங்கள் எந்த விதமான ஊழியங்களை நீங்கள் உருவாக்கினீர்கள், எந்த விதத்திலே ஊழியர்களையும் நீங்கள் உருவாக்கினீர்கள்?
அதாவது சபைகளிலே பல ஊழியங்கள் நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். என்னவென்றால், ஆரம்பத்தில் நான் உருவந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சுவிசேஷத்தை இந்த ஹோலண்டில் கொண்டு வந்தது. அதனால் நான் இப்பொழுது அநேக வளர்ந்தபடியினால, கிளைகள் வளர்ந்தபடியினால, ஆண்டவருடைய கிருபையினால் தொலைக்காட்சி ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அற்புதம். அடுத்தது துண்டு பிரசுரமெல்லாம் நான் கையால் தான் எழுதுவேன் அந்த நாட்களில். ரசிக்கப்பட்ட நாளில் இப்போ தான் உங்களுக்கு அநேக பிரிண்டிங் கம்ப்யூட்டர் அது எல்லாம் இருக்குது. அந்த நாட்கள் ஒன்றும் இல்லை. என்ற கையால் நான் எழுதுவேன் சுவிசேஷத்தை எழுதி நான் தமிழர்களுடைய வீடுகளுக்கு போய் கொடுப்பேன், எல்லாம் செய்வார். சில பேர் வாங்கி வாசித்து தொடப்பட்டு ரசிக்கப்பட்டு வந்தவர்களும் உண்டு, கூட்டத்துக்கு வந்த உண்டு. சைக்கிள் ஒன்று இருக்கும், சைக்கிளில் சுற்றி திரிஞ்சு நான் வீடுகளுக்கு சுவிசேஷம் அறிவிப்பேன். வேலையும் நான் செய்தேன். நான் இன்று இது உங்களோட பேசும் வரைக்கும் நான் ஜூன் 1ஆம் தேதி, இன்றைக்கு ஜூன் 23ஆம் தேதி, நான் இந்த மாதம் முதல் தேதியிலேருந்து தான், ஆமாம், அதுலேருந்து தான் நான் வேலையை நான் விட்டுறேன். ஏன்னா ஊழியங்கள் பெருகி இருக்கிறது. இரண்டாவது, நான் இந்த இலங்கையில் ஊழியங்களை செய்வதற்காக என்னுடைய மைத்துனருக்கு 7 சபைகள் இலங்கையில் உண்டு. அவர் ஒரு அமெரிக்கன் மிஷன். அப்போ அவருடைய மனைவி கர்த்தருக்குள்ளே காலமாயிட்ட, நித்திரை அடைஞ்சிட்டேன். அப்போ அவரால் அந்த ஊழியத்தை கொண்டு செல்ல முடியாமல் அவர் கொஞ்சம் தடுத்திருக்கிறார். எனவே அவர் என்னுடைய உதவியை விரும்புகிறார். எனவே நான் ஸ்ரீலங்கா சென்று அந்த 7 சபைகளுக்கும் ஒரு கண்காணியாக இங்கே செய்கிறது போல பைபிள் படிப்பித்து ஊழியர்களை உருவாக்கி செய்யலாம் என்பதை நான் தீர்மானித்த பொழுது என்னுடைய சபையாக்கள் சொன்னார்கள், நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம், நீங்கள் இந்த வேலையை விடுங்க, நாங்கள் உங்களை பராமரிப்போம் என்று சொன்னபடினால நான் இந்த வேலையை விட்டு நான் செய்கிறேன். நல்லது பாஸ்டர், நீங்கள் வேலையை விட்டு இப்பொழுது நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக வேலை செய்து கொண்டு நீங்கள் இந்த ஊழியத்தை செய்கிற பொழுது எப்படியான சவால்களுக்கு நீங்கள் முகம் கொடுத்தீர்கள்? எத்தகைய பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தீர்கள்? அதுபோல் ஒரு வேலை, குடும்பம், திருச்சபை என்று இந்த மூன்றையும் நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணுவீங்க? அதாவது நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. அதாவது ஒரு அப்பம் பிற்கப்படாட்டி அது அநேக பேருக்கு ஆசீர்வாதம் அமையாது. ஆண்டவருடைய கையில் இருக்கிற அப்பம் ஆண்டவர் அதை உடைக்கத்தான் செய்வார். அப்போ அதனால் நான் வேலை செய்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னென்னா, எனக்கு பின்னுக்கு இருக்கிற உடன் ஊழியர்களுக்கு ஒரு முன்மாதிரி. ஆமாம், பவுல் அடிகள் தங்களுடைய கைகளால் வேலை செய்தார்கள், அநேகம் பேர் வேலை செய்தார்கள். அப்போ நான் வேலை செய்து அவர்களுக்கு முன்பாக நான் ஒரு வேலை செய்து, அதே சமயம் வேலை செய்துட்டு வரும்பொழுது உடம்பு கலை, ஆமாம், சரியான களைப்போ. அதே சமயம் மக்கள் அப்பம் கேட்பார்கள். மக்கள் அப்பம் என்ன கேட்கிறார்கள்? வசனத்தை கேட்பார்கள். அப்போ உடனே அவர்களுக்கு நான் பைபிள் ஸ்டடி ஆயத்தப்படுத்தணும். அதே சமயம் ஒரு குடும்பம் உண்டு, அது கேட்டு அவங்க மனைவி ஆர்டர் கொடுத்துருக்கிறார். அவளுக்கு ஒரு உல்லாசங்கள், அங்கே போகணும், இங்கே போகணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும் என்ற ஆசை அவளுக்கு இல்லை. அவளும் என்ன போல ஒரு கடவுளை நேசிக்கணும், கடவுள் ஜெபம் பண்ணணும், மக்கள் வரணும் என்ற தரிசனம். இது அற்புதமாக ஆண்டவர் எனக்கு கொடுத்த மனைவி. அதே போல் என்னுடைய மகனும், அவளுக்கு இதே தரிசனம் தான். சபையில் ஆட்கள் பெருக வேணும், ஊழியங்கள் பெருக வேணும், என்னோடு சேர்ந்து மொழிபெயர்க்க வேணும், வர வேண்டும் என்றெல்லாம் செய்யக்கூடிய தரிசனம் வந்திருக்கு. எனக்கு அது ஒரு உண்மையில் அது ஒரு, எனக்கு இந்த நாட்டில் சொந்த வீடு இல்லை, சொந்த வாகனம் இல்லை. நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. சொந்த வீடு இல்லை, சொந்த வாகனம் இல்லை. என்னோடய வீட்டில் இருக்கிற நான் போட்டிருக்கிற உடுப்பு கூட எந்த சொந்தம் இல்லை. நீங்கள் சொன்ன நம்புவீங்களா? நான் என்கிட்ட வீட்டை இருந்ததே 2 இதுதான். என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் புத்தகங்கள் தான். மற்றும்படி ஆண்டவர் கொடுக்கறது, ஊழியத்துக்கு செய்கிறது. ஆனால் ஆண்டவர் எனக்கு தேவையெல்லாம் சந்திச்சு கொண்டு வந்தார். ஆண்டவர் தான் என்னுடைய சொத்தும் என்னுடைய சொந்தமும் ஆண்டவர் மட்டும்தான். எனக்கு அது போதும். கர்த்தருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நான் இந்த காரியத்தை உங்கள் மத்தியிலே பேச கர்த்தர் கிருபை பாராட்டினதுக்காய் முதலாவது நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாழ்க்கையில் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எனது வாலிப வயதிலே நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அதன் பின்பாக நான் என்னுடைய படிப்பை நான் தொடர்ந்து கொண்டிருந்த போது கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார். நான் முழுநேர ஊழியத்துக்காக என்னை ஆண்டவர் அழைத்தார். இந்த வேளையிலே நான் நாச்சோதர சுவிசேஷ சபையில் தான் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். அதன் பின்பு நான் வேதாகம பாடசாலையில் படித்து முழு நேரமாக நான் சில கிராமங்களில் நான் என்ற வாழ்க்கையை நான் ஊழியத்துக்கென்று ஒப்பு கொடுத்தேன். இந்த வேளையில் எனக்கு திருமண வயது வந்தபோது எனக்கு திருமண ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது. என்ற உள்ளத்தில் எப்போதும் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒருவரைத்தான் நான் திருமணம் செய்ய வேண்டும், அதுவும் கர்த்தருடைய சித்தத்தின்படி, அவர் என்னை வழிநடத்துகிற அவரை சித்தத்தின்படி தான் நான் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் காத்திருந்தேன். எனக்கு பல திருமண காரியங்கள் வந்தது. அந்த வேளையிலே எனது கணவர் விஜேந்திரநாத் அவர்களுடைய
திருமண ஏற்பாடும் வந்தது. அந்த வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தேன். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் மாத்திரம் இந்த காரியத்தை நீங்கள் வாய்க்க பண்ணுங்கள் என்று சொல்லி நான் ஜெபித்தேன். பின்பாக எனது கணவர் என்னை பார்க்கும்படியாக திருமணத்துக்காக வந்திருந்தார். அந்த வேளையிலே திருமண ஏற்பாடு எல்லாம் ஆயத்தமாகி அதுக்குரிய டேட்டும் அவள் ஃபிக்ஸ் பண்ணினார்கள். அந்த வேளையில் கூட நான் ஆண்டவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே, இது பிரச்சனை அல்ல, உங்கள் சித்தம் மாத்திரம்தான் நிறைவேற வேணும். சித்தம் இல்லைன்னு சொன்னால் அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணினாலும் பரவாயில்லை, நீங்கள் அதை நிப்பாட்ட முடியும், உங்கள் சித்தம்தான் முக்கியம்னு சொல்லி நான் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்தேன். பின்பாக என்னுடைய திருமணம் நடைபெற்றது. நான் 1997 ஆண்டு ஜூன் மாதம் 19ஆம் தேதி கர்த்தருடைய கிருபையினாலே இந்த நெதர்லாந்து நாட்டுக்கு நான் வந்து என் கணவரோடு சேர்ந்து நான் வாழ்ந்தேன். அவரோடு சேர்ந்து நாங்கள் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தோம். பல பாடுகள் வேதனைகள் மத்தியிலும் கர்த்தர் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அவரோட அந்த ஊழியத்திலே நான் பங்கு பெற கர்த்தர் கிருபை பாராட்டினார். இந்த வேளையிலே எங்களுக்கு 1999ஆம் ஆண்டு கர்த்தருடைய கிருபையினாலே எங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் தந்தார். ராஃபேல் சாமுவேல் என்று சொல்லி அவருக்கு பேரிட்டு நாங்கள் கர்த்தருக்குள்ளாக அவரை வழி நடத்தினோம். ஜெபத்திலும் நாங்கள் வழி நடத்தி இதுவரையில் அவர் 23வது வயதுக்குள் பிரவேசிக்கவும், அவர் படித்து முன்னேறி கணவர் ஊழியத்திலே அவர் மொழிபெயர்ப்பு செய்யவும் மற்றது இசை காரியங்கள் அவர் ஈடுபடவும் கர்த்தர் கிருபை பாராட்டினார். அது மாத்திரமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய கிருபையினாலே ஜெபத்தினால் நாங்கள் காரியங்களை நாங்கள் நிறைவேற்றக்கூடியதாக இருக்கிறது. எங்கள் பலன் ஒன்றுமல்ல, அதிகாலை ஜெபம் மற்றும் ஜெபத்தினால் அவர் எங்கள் வாழ்க்கையில் அவர் எங்களுக்கு உதவி செய்கிறார். ஆனபடியால் எல்லா துதி கன மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே நான் செலுத்தி இந்த சாட்சியை நான் கூறுகிறேன். அத்தோடு கூட என்னுடைய கணவருடைய ஊழியத்தை குறித்து நான் இன்னமும் உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். கர்த்தருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அவர் 36 வருடங்கள் பூர்த்தியாகக்கூடியதாக கர்த்தருடைய ஊழியத்தை அவர் செய்து வருகிறார். அது மாத்திரமல்ல, ஊழிய விஷயத்திலே அவர் மிகவும் ஒரு ஒழுங்காகவும் மக்கள் மத்தியிலே சபை வளர வேணும், ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்யப்பட வேணும், மிக முக்கியமாக சுவிசேஷ ஊழியம் மக்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்த வேணும் என்று சொல்லி மிகவும் தாகத்தோடு வாஞ்சியோடு இந்த ஊழியங்களை அவர் செய்கிறார். எல்லாவற்றிலும் ஒரு ஆராதனை செய்வதாக இருந்தாலும் சரி, ஒரு வாத்திய கொடுப்பதாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் ஒழுங்காக நேர்த்தியாக செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் மிகவும் இதில் ஒரு கவனமுள்ளவராக இருக்கிறார். எப்படி ஒரு மேய்ப்பன் தகப்பனுடைய இருதயம் உள்ளவராக இருக்கிறாரோ அதே போல இவரும் ஒரு தகப்பனுடைய இருதயம் உள்ளவராக, மக்கள் மத்தியில் ஒரு அன்புள்ளவராக கர்த்தருடைய கிருபையினாலே இந்த ஊழியத்தை அவர் செய்து வருகிறார். அது மாத்திரமல்ல, அவர் எனக்கு ஒரு கணவர் மாத்திரமல்ல, ஒரு தகப்பனாகவும் அவர் இருந்து வருகிறார். எங்கள் மகனை கூட அவர் எங்கள் குடும்ப ஜபத்திலே கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி புத்தி சொல்லி தினமும் அவரை கர்த்தருக்குள்ளாக அவர் வழி நடத்துகிறார். அதனோட எல்லாமே கர்த்தருடைய கிருபையினாலே அவர் செய்யக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆம் பாஸ்டர், இந்த ஊழியங்கள் வளர்ந்து போகிற பொழுது நீங்கள் பலவிதமான பாடுகள், பிரச்சனைகள், துன்பங்களுக்கு நிச்சயமாகவே முகம் கொடுத்திருப்பீர்கள். பல ஆண்டுகள் நீங்கள் கர்த்தருடைய சேவை செய்கிறதுனாலே உங்களுக்கு பல பிரச்சனைகளை நீங்கள் வாழ்க்கையில் சந்தித்து தான் இந்த ஒரு நிலைமைக்கு நீங்கள் வந்திருப்பீங்க. அப்படியானால் அந்த சவால்களை நீங்கள் எதிர்கொள்கிறதுக்கு எப்படி ஆண்டவர் உங்களுக்கு பலன் தந்தார், அல்லது போனால் எப்படி அதிலிருந்து நீங்கள் வெற்றி பெற்றீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது நான் பட்ட பாடுகள், ஏமாற்றங்கள், நம்பிக்கை துரோகங்கள், இப்படி பல அதாவது நான் ஒரு இந்து மதத்திலிருந்து கிறிஸ்தவத்துக்கு வந்தவன். நான் நினச்சேன் எல்லோரும் என்ன போல் இருப்பாங்க, எல்லாம் செய்வாங்கன்னு செய்து பார்த்தா அநேக பேர் அப்படி இல்லை. சுயநலத்துக்காக வந்தவர்கள் அப்படி இப்படி என்னன்னு சொல்லி மிக மிக வேதனைப்படுத்தி துன்பப்பட்டு இதை விட்டுட்டே போயிடுவோமான்ற கூட எனக்கு எண்ணம் வந்தது. இது ஏன் தான் இதுக்குள்ளே வந்தேன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லி அழுவேன். ஆனால் நீங்கள் நம்புறீங்களோ இல்லை தெரியாது, என்னோடய அருமை ஆண்டவருக்கு போல் ஒரு ஆண்டவர் இந்த உலகத்தில் இல்லை, கிடைக்காது. அந்த படுக்கையில் இருக்கிற நேரமெல்லாம் அப்படியே தரிசனங்களை போடுவார், கனவுல வரும். ஒரு நாள் இப்படி படு வேதனையில் ஒரு அநேகமுண்டு ஒன்றை சொல்கிறேன். அநேகத்தில் உடைஞ்சு போய் நொறுங்கி நான் சுருண்டு போய் சாப்பிடாமல் இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் என்னுடைய அறையில் ஒரு மிகப்பெரிய பிரகாசம் ஒன்று அடிச்சு, வெளிச்சம். அது அடித்தோடனே என் கண்ணால் பார்க்க முடியாது,
அப்போ நான் கண்ணை திறக்க முடியல. அப்போ அந்த எனக்கு காதில் ஒரு பாட்டு போகுது, தொல்லைகள் கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் தோன்றிடும், இருளாய் தோன்றும் அங்கும், காக்கும் நல்ல மீட்பர் உனக்கு உண்டு பாட்டு அப்படியே போயிட்டு. இந்த பாட்டு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. பின்பாக இப்படி நித்திரையில் சொப்பனம் மூலமாக தரிசனம் மூலமாக இந்த மாதிரி ஆண்டவருடைய காரியமெல்லாம் எனக்கு சொல்லப்பட்டு ஆண்டவர் ஆட்சி தேற்றுவார் பலப்படுத்தப்பட்டு. இன்று வரைக்கும் பாடுகள் இல்லை, ஊழியம் என்றாவே பாடுகள் தான். நாங்கள் பிசாசோட மோதுறது தான் ஊழியம். ஆனாலும் ஆண்டவர் விட மாட்டோம், ஆண்டவருடைய பலம் நம்ம கூட இருக்குது. அப்போ முதலாக நாங்கள் அறிஞ்சு கொள்ளணும், நான் அழைக்கப்பட்டவன் ஆண்டு தான். ஒரு ஊழியத்திற்கு ஒரு அழைப்பு இருந்தால்தான் ஆண்டவர் பலப்படுத்தி நம்மை நடத்துகிற தெரியும். இல்லாவிட்டால் அழைப்பில்லாமல் ஊழியத்துக்கு வந்துட்டால் யாருமே பலப்படுத்த முடியும். அது எங்களுடைய சொந்த தவறு. அந்தபடியாக ஆண்டவர் என்னுடைய வசனம் மூலமாக என்னோட பேசுவார், தரிசனத்தில் அதிகமாக வார்த்தையோடு பேசுவார், பாடலோடு பேசுவார். அப்படி என்னை தைரியப்படுத்திட்டு வந்தார். இப்போ எனக்கு ஒரு தமிழில் ஒரு ஸ்பிரிச்சுவல் பாசர் எனக்கு இல்லை. நானே பாசராகி நானே விசுவாசி எல்லாமே டைரெக்டாக வந்துட்டேன், தள்ளப்பட்டு கொண்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆண்டவரை என்னை அபிஷேகம் பண்ணி படிப்பிச்சு இன்று வரைக்கும் நான் இருக்கிற ஆண்டவருடைய கிருபை ஆண்டவர் போதிச்சார். அதனால் நான் நிறைய சொல்ல முடியும். ஆனால் இந்த ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது ஒரு பாக்கியம். பாடுகள் இல்லாத ஊழியம் இல்லை. பாடுகள் இல்லாத கடவுளுக்கு பாவம் இல்லாத குமாரன் தான் இருந்தார், ஆனால் பாடுகள் இல்லாத குமாரன் இல்லை. நல்லது பாஸ்டர், ரொம்ப அருமையான கருத்துக்களை நீங்கள் குறிப்பிட்டீர்கள். உங்களுடைய ஊழியத்தின் அனுபவத்திலிருந்து நாங்கள் பல காரியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் நீங்கள் குறிப்பிட்டது எங்களுக்கும் இதை பார்க்குற நேர்களுக்கும் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே இந்த நேர்களுக்கு இப்பொழுது அநேக போதகர்கள், ஊழியர்கள், விசுவாசிகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பலர் ஊழியத்துக்கு வந்து தடுமாறுகிறவர்கள், அடுத்து என்ன செய்கிற போராட்டத்தோடு இருக்கிறவர்கள் இதை பார்க்கிறார்கள். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஊழிய அனுபவத்தில் வந்து எப்படி அவர்களை நீங்கள் தைரியம் ஊட்ட விரும்புகிறீங்க? அன்பான தேவ ஊழியர்களே, தேவனுடைய குடும்பத்தினர்களே, நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறது, இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். எக்காரணம் கொண்டும் அவர் மரித்து போவும் இல்லை, அவர் ஒரு இல்லாத பொருளும் அல்ல. அவர் இன்றைக்கும் நம்மை அறிகிறார், உங்களுடைய வேதனை அறிகிறவர், உதவி செய்யக்கூடியவர். ஊழியத்திலே பாடுகள் வரும். பாடுகள் இல்லாத ஊழியம் என்று சொல்லி இந்த நாட்களில் பிழையான போதும் உண்டு. நான் உங்களுக்கு சொல்லுவது, பைபிளை விட்டு விலகாதீங்க, கடவுளுடைய வசனத்தை விட்டு விலகாதீங்க, ஜெபத்தை விடாதீங்க. இந்த ரெண்டையும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் உறுதியாக பெற்றிருப்பீர்களானால் வெற்றி உங்களுக்குத்தான். பிரச்சனைகள் வராது என்று நான் சொல்லவில்லை, வரும். ஆனால் அதற்கு மேலாக நீங்கள் உங்களை கொண்டு செல்லப்படுவீர்கள். அது நான் உங்களுக்கு நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையிலே நான் கண்ட அனுபவமும் இன்றைக்கு நான் ஆண்டவர்கிட்ட படித்த பாடமும் அதுதான். இந்த பைபிளை விட்டு எந்த உபதேசத்தை விட்டு வெளியே போயிடாதீங்க. மக்கள் கூட்டத்துக்காக வித்தியாசமான நூதன காரியங்களை கையாளாகாதீங்க. என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று இயேசு சொன்னார். என் நாடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். வசனத்தை வசனமாக பிரசங்கம் பண்ணுங்க. சபையில் மக்கள் வரமாட்டார்கள், இப்படி செய்தால் வருவார்கள் என்று மனிதர்களை நோக்கி நீங்கள் பிரசங்கத்தை எடுக்காதீர்கள். ஆண்டவருக்காக எடுங்க. ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை ஆண்டவருக்காக பெயரிடுங்கள். சத்தியத்தை சத்தியமாக பேசுங்க. பிரச்சனைகள் வரும், துன்பம் வரும், ஆனால் சோர்ந்து போகாதீங்க. அதுக்கு மேலாக கடவுள் இருக்கிறார், நிச்சயமாக உங்களுடைய தலையை உயர்த்துவார். அதே போலத்தான் உங்களுடைய விசுவாச குடும்பத்தார், நீங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் வாழும் பொழுது நீங்கள் ஒன்றுமே நீங்கள் இழந்து போய்விட்டோம் நினைக்காதீர்கள். எல்லாம் இழந்து போய் நிலைமை வரும். எல்லாரும் கைவிட்ட மாதிரி வரும். பவுலடிகள் சொன்னது போல் எல்லாரும் என்னை விட்டு ஓடி போயிட்டார்கள், ஒருவரும் என்னோடு கூட இல்லை என்று கடைசி சொன்ன வார்த்தை அதுதான். எல்லாரும் என்னை விட்டு போய்விட்டார்கள் என்று. பார்த்தீர்களா? அது அப்படி வரும்பொழுது ஆண்டவர் கூட இருந்தார், யோசேப்போட கூட இருந்தார். இந்த சூழ்நிலை ஒரு கிறிஸ்தவருக்கு வரும், தேவ பிள்ளைகளுக்கு வரும். ஆனாலும் அதை நீங்கள் கடந்து போகும் பொழுது பின்பாக உங்களை உயர்த்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக பல்லாயிரத்து ஆசீர்வாதம் வைப்பார். இது நிச்சயம். இது என்னுடைய ஆண்டவரிடத்தில் நான் கற்றுக்கொண்ட, என்ற குருநாதத்தை கற்றுக்கொண்ட மிகப்பெரிய பாடம். எனவே நாம் மக்களை நோக்கி இல்லாதபடிக்கு ஆண்டவருக்கே ஊழியத்தை செய்வோம், பாடுகள் அனுபவிப்போம். ஆண்டவர் வருகிறார், சீக்கிரமாய் பலன் தருவார். ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர், காட் பிளஸ் யூ. உங்களுடைய சாட்சி, உங்களுடைய ஊழியத்தின் அனுபவம் எங்களுக்கும் இதை பார்க்கிற நேர்கள் யாவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது. நிச்சயமாகவே தொடர்ந்தும் ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஊழியத்தையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். உங்களுடைய ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. மேலும் மேலும் கர்த்தர் உயர்த்தி பல்லாயிரக்கணக்கானவருக்கு சுவிசேஷம் செல்ல இலங்கை தேசத்தில் அது பயன்பட வேண்டுமென்று இந்த வானத்தை பூமியும் படைத்த ஆண்டவருடைய பேரில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், நன்றி கூறுகிறேன். தேங்க்யூ. நேர்களே, இதுவரை அருமையான ரெவரன் நிஜன் அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எப்படியாக இலங்கை தேசத்திலே
பாடுகளோடு மனம் உடைந்த நிலையில் இருந்தவரை இந்த நெதர்லாந்து தேசத்துக்கு கொண்டு வந்து அவரை இவ்வளவாய் ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக மாற்றியிருக்கிறார் என்றால் உங்கள் வாழ்க்கையை குறித்தும் ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, நோக்கம் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையை அவருக்கு ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் ஒரு சரித்திரத்தை அவர் உருவாக்குவார். நன்றி. இதே போல இன்னும் பல போதவர்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தோடு வர நாங்கள் காத்திருக்கின்றோம். மீண்டும் அடுத்த வாரத்திலே இன்னொரு புதிய நிகழ்ச்சியோடு கூட உங்களை சந்திப்போம். அதுவரை ரெவரண்ட் நிஜனோடு கூட உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் தினேஷ். காட் பிளஸ் யூ. குட் பை.